Good morning, everyone. இந்த ஏஐ பேஸ்டு வீடியோ எடிட்டிங் வெபினார் ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப தேங்க்ஸ் இத்தனை பேர் வந்ததுக்கு. Uh, இந்த செக்ஷன் வந்து எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஏஐ பேஸ் பண்ணி நீங்கள் வாய்ஸ்ல இருந்து அவதாரில் இருந்து நீங்கள் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுற முடிக்க எல்லாமே நம்ம ஏஐ பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ஹை வேல்யூவாக உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஃப்ரீலான்ஸ். Thank you. Good morning, everyone. Once again, thank you. Attendees எல்லாத்துக்குமே இந்த ஏஐ பேஸ்டு வீடியோ எடிட்டிங் வெபினார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னோட ஆடியோ வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னா ஏவிசின்னு டைப் பண்ணுங்க. சூப்பர். ரம்யா மேம் தேங்க்யூ. ஹாஜா ப்ரோ தேங்க்யூ. தனலட்சுமி சிஸ்டர் தேங்க்யூ. பிரீத்தி, அனுஷ்யா, விமல், கவின் தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 1 hour உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு என்ன சொல்றது, நீங்க உங்களை உங்களோட ஃபேஸ் காட்டி பேசுறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு, இல்ல வாய்ஸ் சொல்றதுக்கு ஒரு கூச்சமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த செக்ஷன் உங்களுக்கு தான். நம்மளோட வாய்ஸ்லயே நம்மளோட அவதார்லயே இதெல்லாமே ஏ யூஸ் பண்ணி பண்ணிட முடியும். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லா அப்படிதான் போக போகுது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் அட்டென்டிவா இருங்க. அதே மாதிரி எல்லாரும் எந்தெந்த ஊர்ல இருந்து ஜாயினிங் ஆயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜஸ்ட் சேட்ல வந்து டைப் பண்ண முடியுமா? சென்னை. ராஜா ப்ரோ தேங்க்யூ. திருப்பூர் ரமேஷ் சார் ஓகே. ஓகே பிரீத்தி, அனுஷா ஓகே. ஓ மோஸ்ட்லி நம்ம திருப்பூர் இதுதான். சேலம் ஓ விஜய் ப்ரோ தேங்க்யூ. பொன்முனி சிஸ்டர் பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், ராமநாதபுரம், கேரளா சூப்பர். திருப்பூர் ஃபைன். ஸோ சஞ்சய் ப்ரோ தான் வந்து இன்னைக்கு எடுக்க போறாரு. ஸோ ரொம்ப என்ன சொல்றது, ப்ரிப்பேர் பண்ணி ஹை ப்ரொஃபைலாக ரெடி பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்காக. அப்கமிங் டைம் அவரோடது. ஸோ சஞ்சய், ஓவர் டு யூ சஞ்சய், உங்களோட தான். தேங்க்யூ ப்ரோ, வாசு ப்ரோ. ஓகே, ஹை கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க போடுங்க. சாப்பிட்டாச்சு எல்லாரும் காலையில? ஓகே, ஸோ என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் நல்லா இருக்கேன் மேம். ஓகே, ஸோ என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா தானே இருக்கு? ஸோ எதுவும் அதுல இஷ்யூ எதுவும் இல்லையே? ஓகே, டன். சரி, அப்படியே நம்ம செஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். ஸோ இந்த செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 hour அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போகுது. ஸோ எண்ட் ஆஃப் த செஷன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு ஒர்த்தா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம் இருக்கும். ஸோ சேம் டைம்ல எண்ட் ஆஃப் த செஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ யாருமே வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆயிடாதீங்க. ஸோ லெஃப்ட் ஆனீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா கிடைக்காம போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செஷன் வந்து ஃபுல்லா அட்டன் பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்க. சரி, ஸோ இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு போக போகுதுன்னா ஃபியூச்சர் ஆஃப் வீடியோ எடிட்டிங். இப்போ எல்லா கோர்சஸ் இல்ல எந்த ஒரு ஃபீல்டு நீங்க எடுத்துட்டீங்கனாலுமே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ வந்து வந்துருச்சு. இப்போ உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டிசைனிங், வீடியோ எடிட்டிங், ஸோ யூஐக்ஸ், நான் ஒரு வெப்சைட் ரெடி பண்றேன். ஸோ இந்த மாதிரி எது எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு ஆட்டோமேஷன்ஸ் பண்றதுக்கு ஏஐஸ் எல்லாமே வந்துருச்சு. அப்போ நீங்க இப்போ நான் மோஸ்ட்லி இதுல இருக்கிறவங்க எல்லாருமே பிகினர்ஸ் கரெக்டா? ஸோ எஸ்னா எஸ் போடுங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, எனக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் இதில் அட்டன் பண்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் தான். ஸோ இப்போ பிகினர்ஸா இருக்கும்போது நீங்க என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஸோ நீங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து அப்படியே சாட்ல போடுங்க. ஸோ பார்க்கலாம் யாரே என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு. மொபைல் அப்ளிகேஷன்ஸ்னாலும் ஓகே. ஆல் விமல் ப்ரோ ஓகே.
ஸோ மற்றவங்க இன்ஷாட், ஓகே, அலைட் மோஷன், கேப் கட், ஓகே, நிறைய பேர் அலைட் மோஷன் யூஸ் பண்றீங்க. இன்ஷாட், ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ஆர் எதர் வந்து ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ற டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னா இந்த ப்ரொடக்ஷன் டைம். ஸோ நார்மலா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் வீடியோ இருக்கு அப்படின்னா அது எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 4 to 5 hours இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி சைடு போகும்போது டைம் கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோக்கு அவ்வளோ நேரம் டைம் தர மாட்டாங்க. அப்போ உங்களோட ஒர்க் ஃப்ளோவை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஈஸியாக முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஏஐஸ் மட்டும் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எடிட்டிங் ஓரியன்டா நீங்கள் என்ன மாதிரியான ஏஐஸ்லாம் யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் வந்து உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்றேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ். சரி, ஓகே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா செஷனுக்குள்ள போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 90 மினிட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 1 hour வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக இந்த செஷன் 90 மினிட்ஸ் போகும். இந்த 90 மினிட்ஸ்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு வீடியோ எடிட்டிங்கான அந்த ப்ரொடக்ஷனுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ளோஸ் அது எல்லாமே ஏஐ வச்சு வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, ஸோ என்ன பத்தின இன்ட்ரோ. ஸோ நான் தான் உங்களுக்கு வந்து இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துட்டு போக போறேன். ஸோ என்னோட நேம் சஞ்சய் பாலகிருஷ்ணன். ஸோ நான் லாஸ்ட் ஒரு 3.5 இயர்ஸாக வந்து ஃபார்ச்சூன் நெவிட்டிஸ்ல வீடியோ எடிட்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைனிங் ஹெட்டாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் 600+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயினும் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் நிறைய பேருக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ ரீசெண்ட் டைம்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐஸ் வந்து யூஸ் பண்ணி என்னோட ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்பீட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒர்க் ஷாப் வந்து மெயினாக பிளான் பண்ணது. ஸோ ஃபர்தரா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட்வேர் கிளாஸ் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏஐ ஓரியன்டாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போக போகுது. ஓகே, இப்போ நான் என்னோட கரியரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது 2022ல. ஸோ 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது 2022ல பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோஸ் எடிட் பண்ணணும். அப்போ நான் பிகினர். எனக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணனா ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 1 day அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரும். சேம் டைம்ல நான் ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி அந்த ஷூட் பண்ண வீடியோ வந்து கட் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ் போடுறேன்னா கேப்ஷன்ஸை நான் உட்காந்து மேனுவலா டைப் பண்ணணும். ஸோ அது போக நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை வீடியோல ரெக்கார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஸோ அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்றதுக்கு நான் தனியா உட்காந்து அதுக்கே பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் ஆடியோ எடிட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 day டைம் வந்து எடுக்குது. ஸோ இதுவே இப்போ நான் 2026ல எனக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் என்னால் அந்த வீடியோவை ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியும், ஒரு ஃபுல் ஃபினிஷ்டு வீடியோவா. ஸோ இது எல்லாமே எனக்கு எப்படி அந்த சேஞ்சஸ் நடக்குதுன்னா இந்த ஏஐஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான். அதுதான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செஷன்ல பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிட்டு நீங்க போகும்போது உங்களுக்கு அந்த எடிட்டிங் ஃபீல்டு ஓரியன்டா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்ச் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். ஓகே, ஸோ வீடியோ எடிட்டிங்னா இவ்வளோ ஈஸியா? நான் சாஃப்ட்வேர்ல உட்காந்து மணிக்கணக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இது இப்படிலாம் பண்ணா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் ஓரியன்டா பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, இந்த செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்க ஃபோனை சைலண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டண்டா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஏஐயோட நேம்ஸ் அதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லை டவுட்ஸ் இருக்குன்னா எண்ட் ஆஃப் த செஷன்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கிளியர் செஷன் தனியாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட நோட்ஸை மட்டும் உங்களோட டவுட்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ சேம் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான். சரி, ஓகே. இந்த வெபினார் மெயின்லி யாருக்காக அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஃப்ரீலான்சர், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஸோ ஹவுஸ் ஒய்ஃப், ஸோ கம்ப்ளீட் ஃப்ரெஷர். உங்களுக்கு சாஃப்ட்வேரே தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வெபினார் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். உங்களுக்கு நம்ம நார்மலாக வீடியோ எடிட்டிங் பண்ணணும் இல்லை ஒரு வீடியோ எடிட் பண்ணோம்னா நம்ம என்ன நினைப்போம், எனக்கு சூப்பராக ஒரு பிசி வேணும், ஹை ஸ்பெக்கில் ஒரு பிசி வேணும், நல்ல ஒரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும், ஸோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டராக ஆக முடியும்னு சொல்லி இத்தனை நாளாக நினச்சிட்டு இருப்போம். பட் அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு கேமரா நீட் கிடையாது, ஸோ ஹை ஸ்பெக்கில் இருக்கிற ஒரு பிசி வேணும் அப்படிங்கிறது கிடையாது, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ இது எதுவுமே இல்லாமல் உங்களாலையும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக ஒரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ எல்லாருமே சாட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் இப்ப. ஸோ கொடுக்கும்போது நீங்க யூஸ் பண்ற அந்த இன்ஷாட், அலைட் மோஷன் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை எடிட் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் உங்களுக்கு எடுக்கும்? ஸோ ஆல்ரெடி எடிட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஸோ எவ்வளோ ஹவர்ஸ்னாலும் ஓகே. ஸோ அதை அப்படியே சாட்ல வந்து நான் சொல்லுங்க.
10 minutes. ஸோ மற்றவங்க ப்ரோ தேங்க்யூ. ஸோ இல்லைனா நீங்க அதர் வீடியோஸ் எடிட் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கான டைமிங் கூட சொல்லலாம். 30 minutes. 30 minutes. ஓகே ஓகே. ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் வந்து பார்த்தா அந்த 30 minutes அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருக்கீங்க. 45 minutes. சூப்பர் மேம், சூப்பர். சரி, அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா பார்த்தோன்னா 1 hourல இருந்து 2 hours வந்து உங்களுக்கு இருக்கும். அதுல நீங்க போடுற அந்த எஃபர்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த செஷனோட முடிவுல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ. ஸோ அது எந்த வீடியோவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வீடியோவை நான் சொல்றது வந்து பார்த்தோன்னா நீங்க எடிட்டிங்க்கு மட்டும் 30 minutes போட்டுங்க. பட் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதை ஷூட் பண்ணணும். ஸோ ஷூட் பண்ணி அதை நம்ம சாஃப்ட்வேர்ஸ்குள்ள கொண்டு வந்தா ஃபர்தரா மூவ் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 45 minutesல அந்த வீடியோ ஷூட் பண்ணதுல இருந்து எடிட் பண்ணி மொத்தமா அந்த அவுட்புட் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோன்னா பார்க்க போறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்க உள்ள இருக்கிற எல்லாருக்குமே இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏஐ வந்து பார்த்தோன்னா வீடியோ எடிட்டர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருமா? இது வீடியோ எடிட்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குமே இந்த டவுட் இருக்கும். ஐயோ டிசைனிங்கா, போஸ்டரா, இப்போ சாட் ஜிபிடி ஜெமினில கொடுத்தாலே எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது, வீடியோ எடிட்டிங்கா, இதெல்லாம் இந்த ஏஐ எல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்படி மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுட்ஸ் இருக்கு? ஸோ ஏஐ வந்து நம்மள ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்லிட்டு. ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்றீங்கன்னா எஸ் சொல்லுங்க, ரீப்ளேஸ் பண்ணாதுன்னு சொல்றீங்கன்னா நோ சொல்லுங்க. நோ, எஸ், நோ, எஸ் எஸ் எஸ். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் போடுறீங்க. ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணிருமான்னு கேட்டா உண்மையிலேயே கிடையாது. ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ரீப்ளேஸ் பண்ண போறது கிடையாது. பட் ஏஐ யூஸ் பண்ற எடிட்டர் உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கம்பெனியோட ஓனரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் வைஸ் 2 பேர் வந்து நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸுமே ப்ரொஃபஷனல் டூல்ஸ் எல்லாமே தெரியும், அவர் சூப்பரா எடிட் பண்ணுவாரு. பட் ஒரு வீடியோவை எடிட் பண்றதுக்கு அவர் எடுக்கிற டைம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதே இன்னொருத்தர் வராரு. ஸோ அவரு அந்த ப்ரொஃபஷனல் டூல்ஸ் எதுவுமே தெரியாது, பட் ஏஐ யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனலாவே வீடியோ எடிட் பண்ணி தராரு. பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes 1 hourல முடிச்சிடறாரு அப்படின்னா நீங்க யாரை வேலைக்கு எடுப்பீங்க? செகண்ட் அந்த பர்சன் தான் கண்டிப்பா எடுப்பீங்க. ஏன்னா ஒர்க் ஓரியன்டா போகும்போது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் ஓரியன்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது தான் ஸோ உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸும் நீங்க அதிகமாக எடுத்து ஒர்க் பண்ண முடியும். நான் 4 hours ஸ்பெண்ட் பண்ற இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ 45 minutesல முடிச்சேன்னா நான் அந்த இடத்துல 4 வீடியோ என்னால கம்ப்ளீட்டா முடிக்க முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வந்து உங்க ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணாது. ஸோ உங்களுக்கு ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலன்னா கண்டிப்பா உங்களோட ஒர்க் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ கண்டிப்பா நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் ஏஐ வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃப்ளோஸ் வந்து நம்ம எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே ஏஐ, அப்ப ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஸோ டிசிஷன்ஸ் எல்லாமே நீங்க தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒர்க் மட்டும் தான் ஏஐ செஞ்சு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வீடியோக்கான ஐடியா எப்படி இருக்கணும், அதுக்கான டேஸ்ட் எப்படி இருக்கணும், டிசிஷன்ஸ், இது மூணுமே நீங்க தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐடியா எனக்கு இப்படி வேணும்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரெப்பிடேட்டிவ் ஒர்க், டெக்னிக்கல் ஒர்க்லாம் ஏஐ உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபைனலா இது ஓகேவா இல்லையான்னு சொல்லி நீங்க தான் அப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல ஏஐ உங்களுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணாது. ஸோ நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கான ஐடியாஸை கொடுத்து ஏஐ மூலியமா ரெடி பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ற மாதிரி தான். ஸோ நம்ம ஆஃபீஸ்ல வந்து வீடியோ எடிட்டிங் என்ன ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணி எடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நான் ஹையர் பண்ணிக்கிறேன். அங்க ஒரு பர்சனை ஹையர் பண்றதுக்கு பதிலாக ஒரு ஏஐ ஹையர் பண்ணிக்கிறேன். அந்த ஏஐ என்னோட ஐடியாஸை வச்சுட்டு அதை எனக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குது. நான் ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஸோ இப்படிதான் போகுது. ஸோ இது பார்க்க போகிறது வந்து உங்களுக்கான growth. ஸோ வீடியோ எடிட்டருக்கான growth வந்து இப்போ இருக்கிற ஃபீல்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு அப்புறம்னு சொல்லி நீங்க எடுத்துட்டீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பட் கோவிடுக்கு அப்புறம் எல்லாருமே வீட்ல இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட் ஆயிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க ஏரியால இருக்கவங்களே எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நம்ம வீட்டு சரௌண்டிங்ல இருக்கவங்களே இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ரெகுலரா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வீடியோ எடிட்டர்ஸ் வந்து தேவைப்படுங்க. அதை தாண்டி நீங்க எந்த இண்டஸ்ட்ரீஸ் போனாலுமே இப்போ ஸ்கூல், காலேஜஸ், ஸோ நீங்க ஐடி ஃபீல்டு, கார்பரேட் கம்பெனிஸ், இல்லை ஒரு ஆட் எடிட் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஃபீல்டு போனாலுமே வீடியோ எடிட்டர்ஸ்க்கான growth வந்து ஹையாவே இருக்கு. ஸோ ஹை பேயிங் ஜாப்ல வீடியோ எடிட்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா வந்துச்சுன்னா செம்ம ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கும் வீடியோ எடிட்டிங் தெரியும் அப்படின்னா ஏஐ ஓரியன்டா நீங்க போகும்போது இன்னுமே உங்களுக்கான டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ இதான் அந்த ரியல் டைம்ல வீடியோ எடிட்டருக்கான growth. ஸோ நெக்ஸ்ட்
ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த இன்ட்ரோ, இந்த செஷன்ஸ்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற எல்லா விஷயமே பார்த்தோன்னா பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இதுதான் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா எப்படி பண்றது அப்படிங்கிற விஷயத்த அந்த ஏஐ யூஸ் பண்ணி பார்த்தோன்னா பார்க்க போறோம். இதுல இந்த ஒர்க் ஃப்ளோல ஃபர்ஸ்ட் இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ரெக்யர்மெண்ட். இந்த கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது வந்து கிளைண்ட்டுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ். இப்போ ஒரு வீடியோ நீங்க எடிட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுவீங்க. அந்த கிளைண்ட் கிட்ட என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வந்து பிளான் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் வந்து எப்படி வரும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா. எனக்கு கிளைண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ஐடியாஸ் வந்து நான் எப்படி ஜென்ரேட் பண்றது, அதுக்கு என்ன மாதிரி ஏஐஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட். ஸோ நான் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ நான் அது 30 செகண்ட்ஸ் வீடியோவா பேசி போட போறேன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும் 30 செகண்ட்ஸ் பேசுறதுக்கு. அந்த ஸ்கிரிப்டை நான் எப்படி ரெடி பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வாய்ஸ் ஜென்ரேஷன். இப்போ இங்க நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஓனா அவங்களே பேசுவாங்க ஒரு சிலர். பட் ஒரு சிலர் அவங்களுக்கு பேசுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி போகும்போது என்ன மாதிரியான ஏஐஸ் யூஸ் பண்ணி உங்களால வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஏஐ வீடியோஸ். இப்போ யூடியூப் வீடியோ இல்ல இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் நீங்க ரெகுலரா பாக்குறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசும்போது அவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் பேக்ரவுண்ட்ல வர்ற மாதிரியோ இல்ல ஜென்ரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் எந்த வெப்சைட்ல இருந்து ஜென்ரேட் பண்றாங்க. ஃபர்தரா அது நம்ம எடிட்டிங்குள்ள போவோம். ஸோ அதுக்கு நீங்க கேப்ஷன்ஸ் ஆட் பண்ற மாதிரி தான் ஆட்டோ கேப்ஷன்ஸ் எப்படி ஆட் பண்றது. சப்போஸ் நீங்க ஓன் வாய்ஸ்ல எடிட் பண்றீங்க, ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ண போறீங்கன்னா அதுல உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குன்னா எப்படி கிரியேட் பண்ணலாம். அது போக தம்ப்நெயில்ஸ் அது எப்படி ஃபைனலா எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஓவரால் ஒர்க் ஃப்ளோ. ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ டேரக்டா ஒவ்வொரு ஒர்க் ஃப்ளோக்குள்ளேயே பார்த்தோன்னா போயிட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்ச ஒர்க் ஃப்ளோ. இதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்தீங்கன்னா போகிறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்டோட ரெக்யர்மெண்ட். உங்களுக்கு ஒரு கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் வருதுன்னா ஜஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆட் இப்படி வேணும்னு சொல்லி ஒரு சில கிளைண்ட் வந்து உங்களுக்கு டேரக்டாவே பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க எனக்கு ஆடே இப்படி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல அப்படின்னா ஒரு சில கிளைண்ட் உங்களுக்கு என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா அவங்களுக்கு ஐடியா இருக்காது எப்படி அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ண போறேன், இல்ல என் கடையில வந்து இந்த மாதிரி புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட் வந்து அந்த விஷயத்த மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி போகும்போது அதை வச்சு நீங்க தான் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி டேட்டாஸ் எடுத்து வீடியோஸ்க்கான கண்டென்ட் எழுதி கொண்டு போற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி, இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் என்னோட கிளைண்ட் கொடுத்த ரெக்யர்மெண்ட். ஹாய், வி ஆர் லான்ச்சிங் அவர் நியூ பிரீமியம் சாக்லேட் கேக். ஸோ அவங்க சாக்லேட் கேக் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க இந்த சண்டே. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 30 செகண்ட் ப்ரொமோஷனல் வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களே டார்கெட் ஆடியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலிஸ் யங்ஸ்டர்ஸ் இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் அவங்க பேக்கரிக்கு வந்து விசிட் பண்ணணும், இதுதான் அவங்களோட டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பை ஒன் கேக் அண்ட் கெட் கப் கேக் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு இந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்படிதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கிளைண்ட் சைட்ல இருந்து ரெக்யர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ இதை வச்சு நம்ம ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், சாட் ஜிபிடில போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா நம்ம கேட்போம். பட் இந்த இடத்துல நீங்க பண்ற மிஸ்டேக் என்னன்னா டைரக்டா போய் சாட் ஜிபிடி கிட்ட இது ஸ்கிரிப்ட் கேட்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்க அந்த ஃபீல்டு ஓரியன்டா ரிசர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேக்கரி இருக்குன்னா உங்க ஊர்ல ஃபேமஸா இருக்கிற பேக்கரிஸ், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாதிரி ஃபேமஸா இருக்கிற பேக்கரிஸ் வந்து நீங்க வந்து சாட் ஜிபிடி போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும் போது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க போய் விசிட் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரியான ப்ரொமோஷன் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ டைரக்டா பேக்கரி போய் ஷூட் பண்ணி போட்டிருக்காங்களா, ஆர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஜென்ரேட்டட் வீடியோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்ல அது போக அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்ஷன்ஸ் என்ன மாதிரியான அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்க போய் சாட் ஜிபிடில அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி எடுத்து நீங்க செக் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை பத்தி அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல டேரக்டா போய் சாட் ஜிபிடில ப்ராம்ப்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதை அனலைஸ் பண்ணி கொடுக்காது. ஸோ ஏன்னா ப்ராம்ப்ட் நம்ம கரெக்டாக டைப் பண்ணா மட்டும்தான் எனக்கு அந்த அவுட்புட் வந்து ப்ராப்பரா கிடைக்கும். ஸோ உங்க எல்லாருக்குமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ எண்ட் ஆஃப் த செஷன்ல நான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா. ஸோ இதுக்கான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ஃப்ரீயா தரப்போறேன். ஸோ அது எண்ட் ஆஃப் த செஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதனால லாஸ்ட் வரைக்கும் இருந்து அந்த ப்ராம்ப்ட்ஸ் பிளஸ் அதை தாண்டி இன்னொரு அட்வான்டேஜுமே இருக்கு. அதை நான் என்னன்னு சொல்லி எண்ட்ல பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஸோ இதுல சைட்லயே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன்.
ஸோ யூ ஆர் ஏ கிரியேட்டிவ் டைரக்டர் வித் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ராம்ப்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டு அந்த கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்டையும் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி இந்த கீழே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அதுவே கொடுத்துரும். ஸோ என்ன மாதிரியான கேமரா ஸ்டைல் யூஸ் பண்ணணும், லைட்னிங் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எடிட்டிங் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ChatGPT பார்த்தீங்கன்னா போய்க்கிறேன். ஸோ மேபி இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ChatGPTல பார்த்தீங்கன்னா நான் அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் இங்க கொடுத்துருக்க அப்படியே அந்த சேட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சாக்லேட் கேக் ஓரியன்டா இருக்கனால இந்த ப்ராம்ப்ட்டுமே சாக்லேட் கேக் ஓரியன்டா தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்தரா நீங்க அதை சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது என்ன பண்ணிக்கிறேன்னா காப்பி பண்ணிட்டு ஸோ அப்படியே ChatGPTல போய் பேஸ்ட் பண்றேன். ஸோ இதுல என்ன கேட்டிருக்கேன்னா ChatGPT வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கிங். ஸோ அது ஒரு டேரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டு என்னோட கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணி கொடு அப்படி மாதிரி கேட்டேன் அப்படின்னா ஸோ அதுவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டிசைன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாமே எனக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ இது வரைக்கும் செஷன் ஓகே தானே? கிளியரா எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே 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 ஓகே, டன் டன் டன். சரி, அப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதுவே அனலைஸ் பண்ணி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருச்சு. ஸோ நான் ஐட்டம் வந்து என்ன கொடுத்தேன், லான்ச் டேட்ல இருந்து எல்லாமே கொடுத்து ஸோ கோல் என்ன, பிரைமரி கோல் அதுவே பார்த்தீங்கன்னா கொடுத்துருச்சு. ஸோ நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, ஸோ கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்ன, ஸோ வீக்கெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டிங் போறதுக்கு ஒரு நல்ல டெசர்ட் ஸ்டாப் வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரியான பெயின்ஃபுல் பாயிண்ட்ஸ் அதுவே கொடுத்துருச்சு. ஸோ எமோஷனலா நம்ம எப்படி வந்து ட்ரிகர் பண்ணலாம், ஸோ பிராண்டுக்கான பர்சனாலிட்டி, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இதுவே கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க கலர் பேலட் வந்து வீடியோஸ்ல யூஸ் பண்றீங்க, கலர் தீம் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இதை வச்சு உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல உங்களோட கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறாங்களா, டக்குன்னு என்ன பண்ணுங்கன்னா அந்த கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு இந்த ப்ராம்ப்ட் கீழே போட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா கிடைச்சிரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போற விஷயம். ஸோ அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் இப்போ ஐடியாஸ் எடுத்துட்டேன். ஸோ இந்த விஷயம்லாம் வச்சு நான் மியூசிக் எந்த மாதிரி வைக்க போறேன், கேமரா எந்த மாதிரி வைக்க போறேன்னு ஐடியாஸ் எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒர்க் ஃப்ளோ. ஸோ ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வரணும். ஸ்கிரிப்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒன்று நிறைய பேர் வந்து மேனுவலாகவே ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும்னா வீடியோல இப்போ ஒரு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பாக்குறீங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது சேடாவோ இல்ல ஹாப்பியாவோ இருக்கு அப்படின்னா நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா உட்காந்து பார்ப்பீங்க. இல்ல எடுத்தோடனே அவங்க என்ன கண்டென்ட் பேசுறாங்களோ அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். அந்த ஸ்டார்டிங்ல அந்த சேடாவோ ஹாப்பியாவோ கொண்டு போறாங்களே அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹூக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஹூக் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க வீடியோ ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்க கண்ணுல ஒரு வீடியோ வந்துட்டுனா 3 to 4 செகண்ட்ஸ் தான் விசிபிளா தெரியும். அந்த 3 to 4 செகண்ட்ஸ்ல உங்களோட வியூவரை நீங்க அட்ராக்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க உங்க வீடியோஸை பார்ப்பாங்க. அப்படி நீங்க அட்ராக்ட் பண்ணல அப்படின்னா ஸோ அவங்க வீடியோஸ் அனுப்புனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ இந்த ஹூக் வைக்காதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க வீடியோஸ் வந்து ரீச் ஆகாம இன்னும் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஹூக்ஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த ரிசர்ச்ல ஒரு விஷயத்தை எடுத்தோம். என்ன அப்படின்னா இந்த பெயின் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த எமோஷனலா ட்ரிகர் பண்றது இல்ல பெயின் பாயிண்ட்ஸ். அப்போ நான் வீடியோஸை பேசும்போதே என்ன பண்ணலாம்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் சண்டே வந்து ஒரு ஓப்பனிங் ஒரு நியூ டிஷ் வந்து லான்ச் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசாம ஸோ சண்டே எதுவுமா ஃபேமிலியோட ஒரு ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு டெசர்ட்ஸ் ஆஃப் தேடிட்டு இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு டெசர்ட்ஸ் ரொம்ப பிடிக்குமா, ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் இப்படிங்கிற மாதிரி நான் கொண்டு போகும்போது உங்களுக்கு அதுல வந்து பார்த்தோன்னா ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ சண்டே வந்து பார்த்தோன்னா நாமளும் இங்கே போகலாம் போல, இது ஒரு ஃபேமஸான ஷாப் போல அப்படி மாதிரி உங்களுக்கு அந்த அட்டென்ஷன்ஸ் பார்த்தோன்னா கிரியேட் ஆகும். ஸோ அப்போ எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஹூக் மாதிரி பிளான் பண்ணுங்க. ஸோ ஹூக் பிளான் பண்ணாதான் வீடியோஸ் பார்த்தோன்னா ரீச் ஆகும். உங்களோட வீடியோஸை எல்லாருமே பார்த்தோன்னா உட்காந்து பார்ப்பாங்க. சரி, அப்போ அந்த ஹூக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வேணும்னா நான் இங்கேயே பார்த்தோன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கான அந்த கண்டென்ட்டுமே வந்து இதுல கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து நீங்க இதுலயே ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் வந்து பிரீமியம் சாக்லேட் கேக்குன்னு இருக்கும், டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலிஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் சொல்லி இருக்கும், டோன் வந்து லக்ஸரி எமோஷனல் பிரீமியம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சப்போஸ் வேற பிராண்டுக்கு ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த பிராண்டோட நேம் அது போக அது வந்து அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு. ஸோ உங்களுக்கு இந்த டார்கெட் ஆடியன்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம இந்த போன ஸ்லைட்லேயே பார்த்தோம்னா நம்ம பார்த்துருப்போம். இந்த கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்லேயே உங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் வந்துருக்கும்.
அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சேம் டைம்ல இந்த டீடைல்ஸை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் அதுவே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் நீட்டா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ சேம் இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூவா போட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல ரிசர்ச் பண்ணி டேட்டா வேணும்னு கேட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணும்போது ஸோ எனக்கு அதுவே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துரும். ஸோ நீட்டா பாருங்க ஒரு டேபிளர் காலம் போட்டு ஸோ உங்களுக்கு அந்த செகண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்க என்ன பேசணும். இப்போ 30 செகண்ட்ஸ் வீடியோ எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டனால 30 செகண்ட்ஸ்க்கு நான் என்ன பேசணும் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருச்சு. ஸோ நான் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்ல கேட்டிருக்கேன். மேபி நீங்க தமிழ்ல வேணும்னு கேட்டீங்கனாலும் உங்களுக்கு தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்கும். ஸோ சேம் டைம்ல இந்த இடத்துல விஷுவல் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோஸ் அந்த இடத்துல வச்சா மக்கள் ஈஸியா அட்ராக்ட் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அதுவே உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் மாதிரியே வந்துடும். அது போக அந்த இடத்துல இப்போ பர்டிகுலரா இந்த 0 to 3 செகண்ட்ஸ் வந்துட்டுனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்கா அந்த இடத்துல நான் பேக்ரவுண்ட்ல என்ன மியூசிக் யூஸ் பண்ணலாம், அதை தாண்டி ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன பிஜிஎம்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கான செகண்ட்ஸ் என்ன இருக்கும், என்ன வீடியோஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே இதுவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டையும் பார்த்தீங்கன்னா இதுவே கொடுக்குது. ஸோ இது ஓகே தானே? இது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா எஸ் சொல்லுங்க. ஓகே எஸ். ஓகே 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 சூப்பர் தேங்க்யூ. சரி, அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்கிரிப்ட் அதாவது இந்த ப்ராம்ப்ட் மூலியமா உங்களுக்கு வேணுங்கிற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்படி நீங்க எடுத்துக்கலாம். சரி, ஸோ அப்போ நான் இந்த இடத்துல வந்து ஸ்கிரிப்ட் எடுத்துட்டேன். அது போக நான் ரிசர்ச் பண்ணி எனக்கு வேணுங்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்தாச்சு. ஸோ அடுத்த விஷயத்துக்குள்ள பார்த்தோன்னா மூவ் போறோம். ஸோ அடுத்துதான் பார்த்தோன்னா வாய்ஸ் ஜென்ரேஷன். சரி, இதுல நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். யார் வந்து பார்த்தீங்கன்னா ஓனா வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நீங்க கொடுக்க போறீங்களா இல்ல ஏஐ யூஸ் பண்ணி வாய்ஸ் கொடுக்க போறீங்களா? ஓன் அப்படின்னா ஓன்னு டைப் பண்ணுங்க, ஏ அப்படின்னா ஏன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வாய்ஸ் கொடுக்கறதுக்கு விருப்பமா இருக்கு? வீடியோஸ் நீங்களே பேச போறீங்களா ஆர் ஏஐயா? ஏஐ ஓன் எல்லாருமே போடுங்க, அப்பதான் மெஜாரிட்டி என்ன இருக்கு. போத் ஓன் ஓன் எல்லாரும் 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 ஓன். ஓகே ஓகே. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓன் தான் சொல்லியிருக்கீங்க. சரி, நான் ஓனா வாய்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அதில் நீங்களே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிடுவீங்க. பட் அதை தாண்டி உங்களுக்கு போகும்போது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்றதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றேன். சரி, இப்போ நம்ம வாய்ஸ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு எங்க ஷையா இருக்கும். ஸோ எனக்கு வந்து பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படிங்கும்போது பட் உங்களுக்கு வீடியோஸ் போடணும்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்க இந்த ஏ யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து யாராச்சும் பேசுற மாதிரி நீங்களே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு 3 வெப்சைட் பார்த்தீங்கன்னா இருக்கு. 11 லேப்ஸ், ஸோ கிறிஸ்டா, அது போக பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. ஸோ இந்த 3 அப்ளிகேஷன்ஸ்மே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்க முடியும்னா உங்களுக்கு அந்த வாய்ஸ் ஓரியன்டா நீங்க ஜென்ரேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணி வீடியோஸ் எடிட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. ஸோ அப்போ நான் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஏஐஸ்ல ரெடி பண்றதுன்னு சொல்லி பார்த்தா சொல்லிடுறேன். இப்போ நமக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு சாட் ஜிபிடி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா எனக்கு அதுக்கான வாய்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருச்சா. இப்போ எனக்கு சம் மூமெண்ட்ஸ் டிசர்வ் மோர் தென் ஜஸ்ட் டெசர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எனக்கு பேசணும். அப்போ இந்த கண்டென்ட்டை நான் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன்னா கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிட்டு ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஏஐயோட பேர் வந்து பாத்தீங்கன்னா 11 லேப்ஸ். ஸோ இந்த ஏஐ தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஏஐயோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதுல டெய்லி உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கு. நீங்க பே பண்ணி தான் வாங்கணும்னு கிடையாது. டெய்லி வந்து 2 to 3 ஆடியோஸ் உங்களால ரெடி பண்ணிக்க முடியும். அது போக நீங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ணி வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒர்த்தான ஒரு வெப்சைட். ஸோ அப்போ இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க பேச போற கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படியே அங்க இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு 3 to 4 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கண்டென்ட்ஸ் வந்து எனக்கு பேசணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கண்டென்ட்ஸ் இங்க போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் நமக்கு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாங்குவேஜஸ் இருக்குல்ல. ஸோ லாங்குவேஜ் வந்து நீங்க தமிழ்ல வச்சுக்கலாம். ஸோ அது போக எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ்ல சர்ச் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு தமிழ் லாங்குவேஜ் பேசக்கூடிய அந்த வாய்ஸஸ் எல்லாமே இருக்கும். டிஃபால்ட்டா இதுலயே வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு உமன்ஸ்க்கான வாய்ஸ் வேணா எடுத்துக்கலாம், இல்ல மென்ஸ் வாய்ஸ் எனக்கு வேணா அதுவுமே நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வாய்ஸ் ஒன்ஸ் ஜென்ரேட் பண்ணி பிடிக்கல அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ இந்த இடத்துல அஸ்வின் அப்படிங்கிற வாய்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கொடுத்துட்டு கீழே ஜென்ரேட் ஸ்பீச் இருக்கும். இதை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஸ்பீச் வந்து ஜென்ரேட் ஆகாது. Some moments deserve more than just dessert.
They deserve pure indulgence, crafted to bring families ஸோ together. இது நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஏஐ வாய்ஸ் மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்காது. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் டைமா பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா உங்களுக்கு இது வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ஏஐ பேசுற மாதிரி பார்த்தோன்னா இருக்காது. என்னதான் இருந்தாலும் லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ ஷேடு இருக்கும். பட் உங்களுக்கு நம்ம வீடியோஸே போடாம இருக்கிறதுக்கு அது போறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்ல. ஸோ நீங்க போக போக வந்து நீங்களே உங்க ஓன் வாய்ஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணி ஸோ மேபி எனக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்க வாய்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுல தமிழ்லயே நிறைய வாய்ஸஸ் இருக்கும். அது போக நீங்க இங்கிலீஷ்ல சர்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லயும் இன்னும் நிறைய வாய்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாய்ஸஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கான வீடியோஸை நீங்க ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே தானே? ஸோ இப்படிதான் இந்த 11 லேப்ஸை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ இது ஓகேவா? கிளியர்னா எஸ்ன்னு போடுங்க. ஓகே 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 சரி. ஸோ அப்போ இந்த 11 லேப்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற வாய்ஸ் வந்து பார்த்தா நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் எனக்கான பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நான் மூவ் ஆகிறேன். ஓகே சரி. இதை தாண்டி உங்களுக்கு இதுலயே வந்து இன்னும் 2 வெப்சைட்ஸ் வந்து இருக்கு. இந்த வெப்சைட்ஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் சேம் உங்களுக்கான டேலாக் போடுறீங்க. அந்த டேலாக் வச்சு அதுவே எனக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான கம்பாரிசன்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். எந்தெந்த இடத்துல அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த 11 லேப்ஸ்லயும் சரி அது போக இந்த கரிஷியா அப்படிங்கிற ஏஐலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் குளோனிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட வாய்ஸ் வந்து க்ளோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பட் அது உங்களுக்கு வந்து பெய்டு மாதிரி பார்த்தோன்னா வரும். ஸோ நீங்க ஏஐ வந்து நீங்க பே பண்ணி வாங்குறீங்கன்னா உங்களோட வாய்ஸை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ணி உள்ள போடும்போது நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டென்ட் கொடுத்து உங்க வாய்ஸை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலுமே அந்த வாய்ஸ்லயே அதை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்மே உங்களுக்கு வந்து இருக்கு. பட் இதுல இது வந்து பெய்டா இருக்கும். நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏஐ வந்து நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இது கிளியர் தானே? ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் எனக்கு ஏஐ வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகே. நான் வந்து இந்த இடத்துல கண்டென்ட் எடுத்துட்டேன். எனக்கு ChatGPT கொடுத்த மாதிரி இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இது கொடுத்துருக்கேன் இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரேட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ அப்போ அந்த வீடியோஸை ஜென்ரேட் பண்ணதுக்கு ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஏஐயோட பேர் பார்த்தீங்கன்னா கிளிங். ஸோ KLING கிளிங் ஏ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வெப்சைட் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் வந்து மல்டி யூஸ். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் போட்டீங்க அப்படின்னாலும் அந்த இமேஜை வீடியோவா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இல்ல ஒரு கண்டென்ட் ப்ராம்ப்ட் டைப் பண்றீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது வீடியோவா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு வந்து ப்ராம்ப்ட்ஸ் எப்படி ப்ராப்பரா டைப் பண்ணி அவுட்புட் எடுத்துறதுன்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா ChatGPTயோட ஹெல்ப் யூஸ் பண்ணி தானே மூவ் பண்ணி கொண்டு போறோம். அப்ப இந்த இடத்துல இது எனக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கும் போதே ப்ராப்பரா தான் கொடுத்துருக்கு. இதை நீங்க ஜஸ்ட் டேரக்டா காப்பி பண்ணி நீங்க இந்த இடத்துல போட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் வீடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். ஸோ ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிட்டேன். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுல மேல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரேம் எண்ட் ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க. அந்த இமேஜை நீங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த இடத்துல வந்து இதை கிளிக் பண்ணி என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இவர் வந்து இந்த மாதிரியான டயலாக் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அந்த மாதிரி டயலாக் பேசுற மாதிரி எதுவும் எனக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் எனக்கு இந்த இடத்துல வீடியோ தான் வேணும். ஸோ அந்த வீடியோக்கான ப்ராம்ப்ட் கொடுத்து கீழே வந்து பண்ணா ஜென்ரேட் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். Request we can take try later. Okay, server error போல. சரி ஓகே கேஸ். ஸோ மேபி சர்வர் எரர் இருக்கும். கிரெடிட்ஸ் இருக்கு 66 இருக்கு. பட் ஒர்க் ஆகல. டாஸ்க் கேனாட் பி சப்மிட்டட் வருது. சரி ஓகே. ஸோ அப்போ இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த கிளிங் ஏஐ யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுல வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதுல இந்த மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னா உங்களுக்கு இதுக்கு இன்னொரு ஏஐமே இருக்கு. ஸோ கூகுள் ஃப்ளோ. ஸோ ரீசெண்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூகுள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியோ 3ன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. நம்ம நியூஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கா கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல போட்டு வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃப்ளோ அப்படிங்கிறது. ஸோ இது வியோ 3 வேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இந்த வெப்சைட் குள்ளேயுமே நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ப்ராம்ப்ட் என்னவோ அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம கீழே பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க அது ரன் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஸோ இது டேரெக்டாக நீங்கள் கூகுள்ல இருந்தே லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வீடியோஸ் ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஸோ இந்த கிளிங்கே அது போக கூகுள் இருக்கும், இந்த 2 வெப்சைட்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இதெல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல போகும். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல போகும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பே பண்றதுக்கு அந்த ப்ரீமியம் போடுறதுக்கான அமௌண்ட்லாம் என்னால பிளான் பண்ண முடியாது அப்படின்னு போகும்போது ஸோ ஃப்ரீ கிளிப்ஸ் எடுக்கிறதுக்கான வெப்சைட்ஸும் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ். ஸோ இந்த பிக்சல்ஸ் வெப்சைட்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. இதுல நீங்க போட்டோஸ் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் போயிட்டு ஜஸ்ட் கேக் அப்படிங்கிற மாதிரி நான் சர்ச் பண்ணேன்னா அந்த கேக்கான வீடியோஸ் எல்லாமே எனக்கு இதுலயே வந்துடும். ஸோ இதுல இருந்து கிளிப்ஸ் நீங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது என்னன்னா இந்த காப்பிரைட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி நம்ம ஏதாச்சும் ஒரு படத்தோட சாங்ஸ் எடுத்து யூஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட்ல அந்த சாங்ஸ் வந்து நீங்க வீடியோ அப்லோட் பண்ணனே அந்த சாங் மியூட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் காப்பிரைட்ல வருது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல இருந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வராது. ஸோ இந்த வீடியோஸை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு கிரெடிட்ஸ் இல்லாத பட்சத்தில் அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸாபே அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து நான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இப்போ இந்த வெப்சைட்ல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ வீடியோஸ் அது போக மியூசிக்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து இதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட பிக்ஸாபே. ஸோ அது போக வீடியோஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸ் கிட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டும் வந்து இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியாது. இதுல உள்ள இருக்கிற அந்த ஃபுட்டேஜஸ் வந்து நீங்க எடுத்து ப்ரொஃபஷனல் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 3 வெப்சைட் சொல்லியிருக்கேன், பிக்ஸாபே, மிஸ்கிட் அது போக வந்துட்டுனா பிக்சல்ஸ். ஸோ இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேயே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்ஸாபே எடுத்துட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வீடியோஸ் அண்ட் மியூசிக்கான வெப்சைட்ஸ் மட்டும் கிடையாது. இதுல இருந்து நீங்க 3D மாடல்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு நீங்க கிராஃபிக் டிசைனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து வெக்டார்ஸ் இதுல இருந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கும். ஸோ அது போக மோஷன் கிராஃபிக்ஸும் உங்களால இதுல இருந்து எடுத்துக்க முடியும். ஸோ மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படிங்கும் போது இப்போ இந்த லோகோ அனிமேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வருது இல்ல. ஸோ அதெல்லாமே நீங்க இதுல இருந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயம் ஓரியன்டா போகும்போது நீங்க இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கூகுள் ஃப்ளோல கொடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ப்ராம்ப்ட். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நீட்டா அந்த சாக்லேட் வந்துட்டுனா ஊற்றுற மாதிரி. ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரொமோஷனல் வீடியோக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கூகுள் ஃப்ளோ ஆர் இந்த கிளிங் ஏஐ இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே அந்த ரியலிஸ்டிக்கான அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொண்டு வரும். ஸோ இது வரைக்கும் ஓகேவா? ஸோ கிளியரா எல்லாம் இருக்கும்? எஸ் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ செஷன் எப்படி போகுது? இன்ட்ரெஸ்டிங், ஆசம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. சரி, ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐஸ் யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா வீடியோஸை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரொஃபஷனலா ப்ராம்ப்ட் டைப் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம சாட்ஜிபிட்டில இருந்தா எடுத்து யூஸ் பண்றோம். அப்போ நான் இந்த ப்ராம்ப்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி நான் அப்படியே தான் போட்டேன். எனக்கு நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியலிஸ்டிக் லுக்ல எனக்கு அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ப்ராம்ப்டை நீங்க காப்பி பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ற இன்ஷாட்டோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் இல்ல ப்ரீமியர் ப்ரோ டாவன்சி எந்த சாஃப்ட்வேரா இருந்தாலும் நான் அடுத்தடுத்த கிளிப்பா வைக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல என்ன ஆயிரும்னா ஒரு ஃபுல் வீடியோ வந்து கிடைச்சிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கான கான்செப்ட்ஸ். சரி, நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒர்க் ஃப்ளோக்கு வந்து போயிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ். ஸோ இங்கே தான் மெயின். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடிட் பண்ணிட்டேன், எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்னு பார்த்துட்டேன். வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இது பேசணும், எனக்கு பேசுறதுக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி அதை ரெடி பண்றது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ். இப்போ இங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலா கேப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மேனுவலா டைப் பண்றீங்கன்னா எஸ் போடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஸோ ஆல்ரெடி ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நோ, மேனுவல்னா எஸ். ஓகே, நோ நோ. சரி, நார்மலா நீங்க மேனுவலா கேப்ஷன்ஸ் டைப் பண்ணும்போது ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் டைப் பண்றதுக்கு? 20 செகண்ட்ஸ், 3 to 5 minutes. ஓகே, ஸோ எல்லாரும் போடலாம், எல்லாரும் போடலாம். 5 minutes. ஓகே, ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ இருக்கு அப்படின்னா நம்ம அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆச்சு இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டா வந்து பார்த்தோன்னா அதை டைப் பண்ணணும்,
டைப் பண்ணி எந்த இடத்துல அந்த வார்த்தையை பேசுறோமோ அந்த இடத்துல மட்டும் நான் கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க ரெகுலரா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா சொல்றேன். ஸோ என்ன அப்படின்னா, இது நீங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ்லயே வந்து அப்படியே டைரக்டா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கேப்கட் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாஃப்ட்வேர் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர்லயுமே சேம் தான். ஓகே, ஒரே நிமிஷம் சாஃப்ட்வேர் மட்டும் ஓப்பன் ஆயிட்டோம். சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாஃப்ட்வேர் வந்துட்டுனா இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கேப்கட் ரெகுலரா அதிகமா யூஸ் பண்ணுவேன். இது போக டாவன்சி யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ கேப்கட்ல வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இதே ப்ராசஸ் தான். ஸோ நான் ஜஸ்ட் என்னோட வீடியோஸே வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் ஃபாலோ பண்ணிக்கலாம். டீம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாருமே சேட் பண்ணலாமே, மெசேஜ் ஓப்பன்ல தான் இருக்கு. சூப்பர் சூப்பர். இல்ல எனக்கே சூப்பரா தான் இருக்கு. ஓ, நம்மளோட வீடியோ கூட அடுத்தது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருது. உங்களுக்கு எப்படி தோணுது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா ஸ்பார்க் கிரியேட் ஆயிருக்கா? எஸ் எஸ், எக்ஸாக்ட்லி, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, சூப்பர் சூப்பர். நியூ ஐடியா, சூப்பர். பக்கா பக்கா. தேங்க்யூ தேங்க்யூ வருண், தேங்க்யூ ஸோ மச். சஞ்சய், போலாம். சரி கைஸ், ஓகே. ஸோ இப்போ நான் என்னோட வீடியோவை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் கேப்கட்ல போயிட்டு. ஓகே, ஸோ உங்க வீடியோ எடுத்து நீங்க டைம்லைன்ல ஆட் பண்ணிடுவீங்களா? டைம்லைன்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் அந்த வீடியோவை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா MP3 ஃபார்மேட்ல சேஞ்ச் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ MP3னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஆடியோ மட்டும் தனியா எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்குமே இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுல வீடியோ வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு எனக்கு ஆடியோ மட்டும் தான் வேணும். ஸோ இதுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடியோ 1 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நேம் வந்து வச்சுக்கிறேன். ஜஸ்ட் கொடுத்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆடியோ ஃபைல் மட்டும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைச்சிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா டைரக்டா இதுக்கு நீங்க ChatGPT-யும் யூஸ் பண்ணலாம், ஜெமினியும் யூஸ் பண்ணலாம். பட் என்னோட பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா ஜெமினி. ஏன்னா நீங்க இப்போ கேப்கட்ல இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ChatGPT-ல சப்போர்ட் ஆகாது. ஸோ ஜெமினி அப்படிங்கும் போது உங்களுக்கு எல்லா ஃபைல் ஃபார்மேட்ஸுமே அதை சப்போர்ட் பண்ணிக்கும். ஸோ ஜெமினில நீங்க அதை எக்ஸ்போர்ட் பண்ண ஆடியோ இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆடியோவை மட்டும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் அந்த ஆடியோ ஃபைல். ஸோ ஜஸ்ட் கொடுத்து நான் ஓப்பன் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இதில் அப்லோட் ஆயிரும். இந்த இடத்துல சின்னதா ஒரு ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ண போறேன். கன்வெர்ட் திஸ் ஆடியோ
file into SRT file based on time code. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த ஆடியோ ஃபைலை நான் வந்து எஸ்ஆர்டி ஃபைலாக வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அது எனக்கு எப்படி வேணும்னா பேஸ்ட் ஆன் டைம் லைன், அந்த டைம் லைன் இந்த செகண்ட்லேருந்து இந்த செகண்டுக்கு நான் இது பேசியிருக்கேன், இந்த செகண்ட்லேருந்து இந்த செகண்டுக்கு பேசியிருக்கேன் அப்படி மாதிரி நான் கேட்டிருக்கேன். கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் மட்டும் கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த செகண்ட்ல என்னென்ன வேர்டிங்ஸ் பேசுறீங்கன்னு சொல்லிடும். இதோ ஸோ நீட்டாக பார்த்தீங்கன்னா அது அவுட்புட் வந்திருக்கா. ஸோ 0லேருந்து 3 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த லைன் பேசியிருக்கீங்க, 3 செகண்ட்ஸ்லேருந்து 5 செகண்ட்ஸ்க்கு இந்த லைன் பேசியிருக்கீங்க. இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி அங்கே போட்டிங்கனாலே உங்களுக்கு அது ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ எனக்கு இந்த இடத்துல தமிழ் வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் சப்டைட்டில்ஸ் தங்கிலீஷ்ல கொடுக்குறீங்கன்னா ஸோ எனக்கு நீங்கள் தங்கிலீஷ்ல கூட பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் டைப் பண்ணலாம். எஸ்ஆர்டி ஃபைல் தங்கிலீஷ்ல வேணும். ஸோ கொடுக்கும்போது உங்களுக்கு அது தங்கிலீஷ்ல அதுவே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் ஜெமினி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்க அந்த எந்த டியூரேஷன்ல என்ன வேர்டிங்ஸ் பேசியிருக்கீங்க அதை ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அப்போ நீங்க சப்டைட்டில்ஸ் டைப் பண்றதுக்கு டைம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உட்காந்து டைப் பண்ணி மேனுவலாக டைம் வேஸ்ட் பண்ணோம்னா எஸ்ஆர்டி ஃபைல் கேட்டிங்கன்னா அதுவே கொடுத்துரும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ், இதுல யார் யாருக்கெல்லாம் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ண தெரியுமோ இந்த ஃபைலை அப்படியே டவுன்லோட் பண்ணி உள்ள தூக்கி போட்டீங்கன்னா அதுவே அந்த டைம்ல எனக்கு அட்ஜஸ்ட் ஆயிரும். பட் மற்ற சாஃப்ட்வேர்ஸ்ல அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகாது. ஸோ நீங்க இதுல இது வந்துடும், என்ன சொல்றது, சப்டைட்டில்ஸ் கிரியேட் ஆயிரும். அதை நீங்க காப்பி பண்ணி அங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தா இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கு இங்க இருக்கிற கான்செப்ட். ஸோ இப்போ சப்டைட்டில்ஸ் ஓரியன்டா போகும்போது இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதுக்கு தனியா ஒரு வெப்சைட்டே வந்து பார்த்தா இருக்கு சப்டைட்டில்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு. ஸோ அது என்னன்னா weed.io அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு உங்களுக்கு இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா 30 செகண்ட்ஸ் வீடியோஸ்க்கு மட்டும் தான் உங்களால பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் ரெடி பண்ண முடியும். ஸோ 30 செகண்ட்ஸ்க்கு மேல வீடியோ போகுது அப்படின்னா நீங்க அதை வேணா ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு பேசியிருக்கீங்கன்னா 30 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்பிளிட் பண்ணி நீங்க தனித்தனியா போட்டு சப்டைட்டில்ஸ் மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரே ஸ்ட்ரோக்ல பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பே பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஜென்ரேட் சப்டைட்டில்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்க அந்த வீடியோ எடுத்து வந்து உள்ள ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கே சப்டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதுல என்ன அட்வான்டேஜ்னா இதுல நிறைய சப்டைட்டில்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன்ஸ் இதுலயே டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்லோட் ஆயிட்டு அதோட டேஷ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ், இங்கிலீஷ் இல்ல என்ன லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா நீங்க பேசியிருக்கீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ். ஸோ தமிழ் சர்ச் பண்ணி நீங்க தமிழ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ சப்டைட்டில். ஸோ இது மட்டும் கொடுத்துட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு இத்தனை வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா வீடியோஸ் போறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வாங்கிக்கலாம். ஸோ நான் சொல்றது எல்லாமே அந்த ப்ரீமியம் வாங்குறதுக்கு ஒர்த்தா இருக்கிற வெப்சைட்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல சப்டைல்ஸ் ரெடி பண்ணிருச்சா, இப்போ வீடியோ ப்ளே பண்ணும்போது எனக்கு அதுக்கு வேணா சப்டைல்ஸ் அதுவே வந்துடும். நீங்க வேணா மூவ் பண்ணி கீழே கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இங்க சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சப்டைட்டில்ஸ் எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ எனக்கு அந்த இடத்துல வந்து இன்னும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தமிழ்ல இருக்கு. ஸோ எனக்கு தமிழ்ல வேணாம் தங்கிலீஷ்ல வேணும்னா நீங்க அந்த இன்னும் மட்டும் செலக்ட் பண்ணி நீங்க வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க இங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த வீடியோ மேலேயே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சப்டைல்ஸ் ரெடி பண்ணும்போது இந்த VDAI வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ அது போக ஸ்டைல்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே சப்டைட்டில்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, இதுல என்ன மாதிரியான ஸ்டைல்ஸ் வேணும் அப்படி மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் வந்து ஈஸியா செட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா VDAI. ஸோ இதை வச்சு நீங்க சப்டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் சப்டைட்டில்ஸ் டைப் பண்ணி நீங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ டைமை சேவ் பண்றதுக்கு இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளியர் தானே, இது ஓகேவா? ஸோ கிளியர்னா எல்லாரும் மெசேஜ் போடுங்க எஸ்ன்னு. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. சரி, அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் ஆட்டோ கேப்ஷன்ஸும் ரெடி பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஒரு வீடியோக்கு தேவையானது நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். ஸோ பேசுறதுக்கு நம்ம AI யூஸ் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்கு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ChatGPT பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம்.
ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு நம்ம 11 லேப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ ஆடியோஸ் ஜென்ரேட் பண்றதுக்காக. ஸோ வீடியோ ஓரியன்டா நீங்க வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் VO3 ஆர் கிளிங் ஏ இது ரெண்டுமே யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கிளிப் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ கேப்ஷன்ஸ். ஸோ வீடியோக்கு நீங்க ஆட்டோ கேப்ஷன்ஸ் வந்து போடுறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் ஜெமினில போயிட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா SRT ஃபைலா கேட்டீங்கன்னா அதுவே SRT ஃபைல் கொடுத்துரும். இதை வச்சு நீங்க வந்து ரெடி பண்ணி கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? சரி. அப்போ ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு அந்த டைமை ரெடியூஸ் பண்றதுக்கான நம்ம பார்க்க வேண்டிய யூஸ் பண்ண வேண்டிய ஏஐஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா இப்போ வீடியோல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இயர்ஸா இருக்கேன். இப்போ எனக்கு நம்ம இன்ஸ்டியூட் வீடியோஸ் எடிட் பண்றதா இருக்கட்டும், இல்ல வெளியே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கம்பெனிஸ்க்கு ஃப்ரீலான்சிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அங்க நான் ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கிளிப்ஸ் தேடுறது. ஸோ இப்போ நம்ம ஏஐ எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரெடிட்ஸ் இருக்கும். அந்த கிரெடிட்ஸ்க்கு மேல வந்து நம்ம அதை எடுக்க முடியாது. அந்த கிளிப்ஸ் தேடுறது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க பெரிய டைமே வந்து வேஸ்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல இந்த கிரெடிட்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிளிங் ஏஐ வந்து எடுத்துக்கோங்க. நீங்க மந்த்லி 2000 rupees பே பண்றீங்கன்னா உங்களுக்கு வெறும் பார்த்தீங்கன்னா 4000 கிரெடிட்ஸ் தான் கிடைக்கும். அதுல ஒரு வீடியோக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 கிரெடிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா போயிடும். அப்போ இந்த இடத்துல மிஸ்டேக் என்ன அப்படின்னா உங்க கிரெடிட்ஸ் ஹையா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் கிட்ட உங்களால கிரியேட் பண்ண முடியும். பட் ப்ராப்ளம் என்னன்னா எனக்கு அந்த இடத்துல ப்ராம்ப்ட் கரெக்டா டைப் பண்ணாதுதான். இப்போ நான் ப்ரீமியம் வாங்கிட்டேன். நான் வந்து ஒரு வீடியோ எனக்கு ஜென்ரேட் பண்ணணும். அந்த ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணுவேன். அந்த இடத்துல கரெக்டா வராது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் இன்னொரு வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு 40 கிரெடிட்ஸ் போயிடும், செகண்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு 40 கிரெடிட்ஸ் போயிடும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு வீடியோக்கு 80 கிரெடிட்ஸ் போகுது. அப்ப இந்த மாதிரி நீங்க அடுத்தடுத்த வீடியோக்கு போனீங்கன்னா 100 வீடியோ ஜென்ரேட் பண்ற இடத்துல உங்களால ஒரு 50 வீடியோ 40 வீடியோ தான் ஜென்ரேட் பண்ண முடியும். 10 வீடியோஸ்க்கு மேல உங்களால அந்த கிளிப்ஸ் வந்து அதுல ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம்க்கு தான் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீட்டா அந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்க இருக்கிற அந்த விஷுவல் டிஸ்கிரிப்ஷன்ஸை காப்பி பண்ணி நீங்க போட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் உங்களுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா சிமிலரா வந்துடும். ஏதாச்சும் ஒரு வீடியோல 2 வீடியோல மட்டும் நீங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ற மாதிரி தான் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட்ஸுமே உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகாது. நான் இந்த ப்ராம்ப்டை தான் ரீசெண்டா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் வீடியோஸ் வந்து எல்லா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ ஓகே, ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஏஐஸ் வந்து சொல்லிட்டேன். இதுல நீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓன் வாய்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடுறேன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ ஓன் வாய்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும். ஸோ அது எனக்கு கிளியர் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கு அப்படி மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்றது கேப்கட் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு இங்க கேப்கட்லயே வந்து ஆடியோஸை செலக்ட் பண்ணும்போது சைட்ல ஆடியோ கீழே வந்து உங்களுக்கு ரெடியூஸ் நாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாம அதுக்கு கீழே ஐசோலேட் வாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு இதுல கீப் ஓக்கல் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இதை வைக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த வாய்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா இங்க ரெடியூஸ் நாய்ஸ் இருக்கனால இதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. பட் இதை யூஸ் பண்ணாங்கன்னா அது கீழே இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இல்ல அதை தாண்டி உங்களுக்கு ஏஐயா வேணும் அப்படின்னா media.io அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஏஐ பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக தான். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு இருக்கு பாத்தீங்களா, ஸோ வீடு வெப்சைட்லயுமே உங்களால பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்க முடியும். அது தாண்டி media.io. ஓகே, இந்த வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த வெப்சைட்லயும் உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நாய்ஸை மட்டும், அதாவது நீங்க இதுல MP3 ஃபார்மேட் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோவை MP3 ஃபார்மேட்டா நான் கேப்கட்ல போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்தேன் பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள அப்லோட் பண்ணீங்கன்னா அதுவே பேக்ரவுண்ட் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒன்னு நீங்க கேப்கட்ல அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி உங்களோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு டைம் எடுக்கிற எல்லா ப்ராசஸையும் எப்படி டைம் வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி நான் சொல்லி கொடுத்துட்டேன். சரி, நான் லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஷனோட எண்டில் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு போனஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளிங்கேயும் சரி இல்ல கூகுள் ஃப்ளோவும் சரி இது ரெண்டுமே நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேனோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்ப யார் யாருக்கெல்லாம் உள்ள இருக்கிற யார் யாருக்கெல்லாம் அவங்களோட ஃபேஸை காமிச்சு வீடியோ போடுறதுக்கு தயக்கமா இருக்குன்னா எஸ், இல்லைனா நோ. எஸ், எஸ், நோ. ஓகே,
ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ என்ன ரீசன்னா நிறைய பேருக்கு இங்க கேமரா ஃபியர் இருக்கும். ஸோ நார்மலா பேசும்போது நல்லா பேசுவீங்க, பட் கேமராவை நம்ம ஆன் பண்ணி பேசும்போது வந்து கூச்சமா இருக்கும். ஸோ நம்மளால ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா பேச முடியாது. சரி, இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு ஏஐ பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஹேஜன். ஸோ இந்த ஹேஜன் அப்படிங்கிற ஏஐ பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னா, நீங்க இதுல என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட வீடியோவை இதுக்கு ஃபீட் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஹேஜன் அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போயிட்டீங்கன்னா, நமக்கு சைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இங்க அவதார் இருக்கும். ஸோ இந்த அவதார்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல அவதார்ல இப்போ நான் என்னோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருப்பேன். அது சைட்ல ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்க பாருங்க. என்ன மாதிரி வேணுமோ நான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூ அவதார் கொடுத்துட்டு, ஸோ நீங்க இதுல என்ன பண்ணிக்கலாம்னா ஜென்ரேட் கொடுத்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் காமிக்கும். அந்த பேராகிராஃபை நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா படிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இருங்க, நான் அப்படியே செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி இன்னைக்கான லிமிட் வந்து முடிச்சிச்சு. ஓகே, அந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ படிச்சீங்கன்னா நீங்க அந்த பேராகிராஃபை படிக்கும் போதே உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, உங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், எந்தெந்த வேர்டு சொல்லும் போது என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதுவே நோட் பண்ணிரும். நோட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவதார் மாதிரி பார்த்தீங்கன்னா அது கிரியேட் பண்ணி வச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் இங்க ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இங்க வீடியோ ஜென்ரேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அவதார்ல பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து ஆட் ஆயிரும். சப்போஸ் வேணாம் அப்படின்னா நீங்க இதை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ ஆட்டோ கொடுத்து கூட நீங்க வேற ஏதாச்சும் பர்சன்ஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னாலுமே இங்க பப்ளிக் அவதார்ஸ் இருக்கும். அதுல போயிட்டு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது வந்து இந்த ஏஐஸ் வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்படிதான். இதுல வந்து நிறைய கேரக்டர் இருப்பாங்க. எந்த கேரக்டர் வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க உங்களை ஒரு கேரக்டரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவதார்ஸ்ல போயிட்டு கிரியேட் பண்ணி அதை வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பேசணும் அப்படிங்கிற வாய்ஸ் வந்து நான் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி இருங்க, நான் அவதார் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுல என்ன மாதிரியான அவதார், ஸோ நார்மலா வேணுமா இல்ல என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ல வேணும் அப்படி மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இங்க வாய்ஸ்ல என்ன பண்ணிக்கிறேன்னா கிளிக் பண்ணிட்டு, ஸோ நான் ஆல்ரெடி இப்போ MP3 மாத்திரம் பாத்தீங்களா, அந்த ஃபைலை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி இதுல உங்க வாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அந்த பேராகிராஃப் பேசுறீங்களா, அது பேசும்போதே உங்களுக்கு என்ன பண்ணிரும் அப்படின்னா உங்களோட வாய்ஸோட டோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து அதையுமே உள்ள அனலைஸ் பண்ணி வச்சிரும். ஸோ இப்போ என்னோட வாய்ஸ் வந்து இது இப்படிதான் அனலைஸ் பண்ணிருக்கு. ஹாய், நீங்கள் இங்கே இருப்பது எனக்கு உற்சாகமாக இருக்கிறது. இது உங்கள் குரல் குளோன் மாதிரி காட்சி. விரைவாக கேளுங்கள். ஒரு சிறந்த குரல் குளோன். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளுக்கான வாய்ஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல அதுவே வந்து க்ளோன் பண்ணிடும். ரியலிஸ்டிக்கா வந்து அந்த வாய்ஸே எடுத்துரும். நம்ம பேசுற அந்த டோனுக்கே பார்த்தீங்கன்னா அது வந்துடும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த ஏஐ வீடியோஸை அதுவே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் நீங்க பேசுற மாதிரியே. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு கூச்சமா இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேமராவை பார்த்து பேசுறது கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படிங்கும்போது இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க, ஒரு அவதார் கிரியேட் பண்ணுங்க, அது காமிக்கிற பேராகிராஃபை அந்த எக்ஸ்பிரஷன்ஸோட படிங்க. படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவதார் கிரியேட் ஆயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 3 வீடியோஸ் தான் உங்களால ரெடி பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேல போகும்போது பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 வீடியோஸ் அப்படிங்கும்போது நீங்க வீக்லி 1 வீடியோ தான் போடுறீங்கன்னா ஸோ உங்களால பார்த்தீங்கன்னா இது வீக்லி 1 வீடியோ அப்படி மாதிரி நீங்க இதுல இருந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ரியலிஸ்டிக்காவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி வச்சிருந்தேன் அந்த விஷயம். ஸோ இது வரைக்கும் செஷன் ஓகேவா, எப்படி இருந்துச்சு? ஓகே 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 ஷோர். சரி, ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐஸ் உங்களோட ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போறதுக்கான அந்த ஏஐக்கான கான்செப்ட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஒர்க் ஃப்ளோஸ் வந்துனா நீங்க வந்து ஈஸியா சிம்பிளிஃபைடா வந்துனா ஒர்க் பண்றது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வீடியோ கிளைண்ட் தராங்க, எனக்கு அந்த வீடியோ எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு நீங்க தெரியல, நீங்க பிகினராகவே இருக்கீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் தான். ஸோ இந்த ப்ராம்ப்டை நம்ம அந்த கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சார்ஜிபிள்ட்ட போடுறீங்க, இந்த ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, அதை அனலைஸ் பண்ணி அந்த பிராண்டுக்கான மொத்த விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அதுல கொடுத்துரும். ஸோ அடுத்த விஷயம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஒர்க் ஃப்ளோ, எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படி வேணும், அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன மாதிரியான கேமரா ஷாட்ஸ் யூஸ் பண்றது, என்ன மாதிரியான ஏஐ வீடியோஸ் யூஸ் பண்றதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னா ஸோ நீங்க இந்த ஸ்கிரிப்ட் இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஸ்கிரிப்டும் எடுத்துக்கலாம். அதை தாண்டி வீடியோஸ் ஜென்ரேட் பண்றது, ஆடியோஸ் எடிட் பண்றது, ஆடியோஸ் ஜென்ரேட் பண்றது, இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி நீங்க நீட்டா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களால ப்ரொஃபஷனலா வீடியோஸ் வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே எடுத்தது தனித்தனியா இருக்கும் கரெக்டா. ஸோ வீடியோஸ் ஜென்ரேட் பண்ண தனியா இருக்கும், நீங்க பேசி ஜென்ரேட் பண்ண வீடியோஸ் தனியா இருக்கும்,
உங்களோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து தனியா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச சாஃப்ட்வேர்ல போட்டு கரெக்டா அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க இந்த ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ எடிட் பண்ணி நம்ம வெல்கம் டு ஃபார்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் கம்யூனிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஆனஸ்டான ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சப்போஸ் எனக்கு அதுல ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் உங்க வீடியோ எடிட்டிங் கரியரை க்ரோத் பண்றதுக்கு நான் அதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஸோ என்ன மாதிரி இன்னும் சேஞ்சஸ் பண்ணா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும் அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். அப்பா சூப்பர் சஞ்சய், தேங்க்யூ. டீம் மக்களை எப்படி போச்சு? ஓகே, இல்ல நீங்க பேசலாம், ஓப்பன்ல தான் இருக்கு. விமல் தேவ், தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ இப்ப எல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கு, நீங்க மைக் ஓபன் பண்ணி பேசலாம். டவுட் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். நல்லா இருந்துச்சுங்க கிளாஸ். சூப்பர் ப்ரோ. ஏதாவது டவுட் இருக்குங்களா? இடையில தான் வந்தேன்னா அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு சாப்டர் நான் பார்க்க முடியல. இடையில அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். ஓகே ப்ரோ, இது ரெக்கார்டட் வீடியோ தான், கண்டிப்பா ரெக்கார்டட் இதுவும் ஷேரிங்ல இருக்கு. ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே கைஸ், உள்ள இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த ஒர்க் ஃப்ளோ கொண்டு போனேன் பாத்தீங்களா, இந்த ஒர்க் ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைல்டா நான் ஒரு பிபிடி போட்டு வச்சிருக்கேன். எல்லாருமே அது பார்த்தா படிச்சனே புரியுற மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த செஷனோட எண்டில் நான் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க அதில் செக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். ஓகேங்க, தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. Sir, I need to work out using this section, then only doubts will rise. Okay, Maglaster. Super. வேற யாருக்கு? Brilliant. 3 video during how much? Sanjay? 3 video. ஹாஜா ப்ரோ, நீங்க ஓபன் பண்ணி பேசலாம். இல்ல ஆக்சுவலா ஒரு நாளைக்கு 3 வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு வீடியோ எவ்வளவு டியூரேஷன் வரைக்கும் கிரியேட் பண்ண முடியும்ன்ற மாதிரி? சார் நம்ம இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பி ரோல்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ்ல இருந்து 1 minute வரைக்கும் உங்களால ஜெனரேட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு மேல வேணா நம்ம பிரீமியம் வாங்குற மாதிரி இருக்கும். சூப்பர். ஒரு ஆனஸ்டா ரிவ்யூ கொடுக்கலாமே சஞ்சய் சாருக்கு? ரொம்ப தெளிவா இருந்துச்சு, எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ளோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லைக் எனக்கு கூட நடுவில் கொஞ்சம் இன்டர்நெட் இன்டரப்ஷன்லாம் இருந்தது, பட் இருந்தாலுமே அவங்க சொல்ற ஃப்ளோ கரெக்டா இருந்ததுனால என்னால ஈஸியா கிராஸ் பண்ணி முடிஞ்சிச்சு. ஆனஸ்ட் ரிவ்யூ நல்லா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே சார், தேங்க்யூ ராஜா ப்ரோ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சூப்பர். நான் என்ன சொன்ன மாதிரி சும்மா கிளியர் எடுத்தாங்க, எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சு ஓரளவுக்கு. நான் சூப்பர் ப்ரோ. பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. கிளாஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டா போச்சுண்ணா உள்ள. தேங்க்யூ ப்ரோ. சூப்பர். தேங்க்யூ. சஞ்சய் சார், ஆமா, எனக்குமே வந்து இன்டர்நெட் இஷ்யூனால கட் ஆயிட்டு நான் வெளில மறுபடியும் உள்ள வந்தேன் செஷனுக்கு. அப்பயுமே அந்த ஃப்ளோ எனக்கு வந்து கரெக்டா புடிச்சிட்டேன். அதே மாதிரி அப் டு ஸ்டார்டிங்ல இருந்து நானும் வந்து புரியலைங்க ப்ரோ. செந்தில்குமார் ப்ரோ மியூட் போடுங்க. ஸ்டார்டிங்ல எனக்கும் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணணும்னு தனியா சேனல் கிரியேட் பண்ணணும்னு ஒரு இது இருந்துச்சு. பட் அது எப்படி ஃப்ளோ பண்ணணும்னு தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வெபினார் அட்டன் பண்ணும்போது இதெல்லாம் இப்படி ஈஸியா பண்ணலாமான்னு ஒரு நல்லா இருந்துச்சு. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. பேசுங்க ப்ரோ, இப்போ பேசுங்க. இல்லைங்க, எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நானும் விளாக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு விளாக்ல வந்து இன்னும் எனக்கு கொஞ்சம் அந்த கண்டென்ட் ப்ராப்ளம், அந்த பேசுற விதம் க்ளோவிங் கரெக்டாக எனக்கு வர மாட்டேங்குதுங்க. அதை நான் நேரில் வந்து கேட்டுக்கலாம் சொல்லி விட்டுட்டாங்கண்ணா. ப்ரோ ஓகே ப்ரோ, நீங்க டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம கம்யூனிட்டிலே பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டேரக்டா இங்க இன்ஸ்டியூட் கூட வாங்க, நம்ம வந்து எப்படி அந்த வீடியோஸ் எல்லாம் கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே ப்ரோ, ஆல்வேஸ் வெல்கம் ப்ரோ. ஓகே, சூப்பர். Vijay Anand bro, unexpected class bro, mostly. Thank you Vijay Anand bro. Ramesh sir, thank you, professional teaching.
ரமேஷ் சிஸ்டர், நீங்க மைக் ஓபன் பண்ணி பேசலாம். மேம் ஹலோ சொல்லுங்க சார், மேம். குட் ஆஃப்டர்நூன். கிளாஸ் சூப்பரா போச்சுங்க சார். ஓகே மேம். புது புது ஆப்ஸ் எல்லாம், வெப்சைட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. அதெல்லாம் இப்பதான் புதுசாவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. ஏன்னா முன்னாடி ChatGPT-ல போடுவேன், நீங்க சொன்ன மாதிரி தான் 4-5 வீடியோக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு வீடியோவே கிடைக்கும். அப்புறம் அதை ஸ்ப்ளிட் பண்ணி மெர்ஜ் பண்ணி அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு கிளாரிட்டி இருக்குங்க சார். நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது சிங்கிள் ஷாட்லயே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஓகே தேங்க்யூ மேம். சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ லாஸ்டா ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும் சார். மேம். சொல்லுங்க மேம். அந்த கேப்கட்ல வாய்ஸ் ஓவர் கட் பண்ணி அப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு மீடியா ஐஓ அதெல்லாம் சொன்னீங்க இல்லைங்க சார்? ஆமா மேம். அதோட என்னோட நெட்வொர்க் கட் ஆயிடுச்சுங்க சார். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் தான். 11 o'clock முடிச்சிங்க, 11:05 ஆச்சு. இப்பதான் நான் ரீகனெக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் ஓகே ஏதாவது ஓகே இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்களா? மேம். அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு ஏஐ மட்டும் பத்தினா எக்ஸ்ட்ராவா சொன்னோம். ஸோ அதுக்கான ரெக்கார்டட் இல்லைங்க. வீடியோஸ் நான் உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுறேன் மேம். ஸோ உள்ள சரி, இருக்கிற ஓகேங்க சார். எல்லாருக்குமே ஓகே, அதுல ரெக்கார்டட் வீடியோஸ் கொஞ்சம் எல்லாமே பத்தினா ஷேர் ஆகும். ஓகேங்க சார். ஓகே, ஓகே நிஜமாவே மேம். நிறைய வெப்சைட் தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். எனக்கு நெக்ஸ்ட் டைம் வீடியோஸ் யூஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சஞ்சய் சூப்பர். ப்ரோ, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க ப்ரோ. மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். நானும் ஒரு சின்ன யூடியூப் சேனல் மாதிரி வச்சிருக்கேங்க சார். ஆனா கேப்ஷன்ஸ் எல்லாம் அந்த சப்டைட்டில்ஸ் இதெல்லாம் எப்படி செட் பண்றதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இவ்வளவு நாள் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் இதை யூஸ் பண்ணி நீ பண்ணலான்ட்டு இருக்கேங்க சார். மேம். ஓகே மேம். ஓகே ஷோர். பார்த்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரியே ஏதாவதுன்னா இந்த மாதிரி வெபினாரே கனெக்ட் பண்ணுங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா மேம் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ம். எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டர்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock இருந்து 11:30 வரைக்கும் உங்களுக்கு வெபினார் மாதிரி பார்த்தீங்கன்னா போகும். ஸோ ஒரே இண்டஸ்ட்ரி ஓகே ஓரியன்டா ஓகேங்க இப்போ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு ப்ரோ வந்து பிரிண்டிங் டிசைன்ஸ் ஓரியன்டா பார்த்தீங்கன்னா கொண்டு போனாரு. ஸோ இந்த வாரம் நம்ம ஆமாங்க வீடியோ எடிட்டிங் ஓரியன்டா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங், அடுத்து யூஐ யூஎக்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் நம்ம ஒவ்வொரு இது ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ஃபீல்டு இல்லாம எல்லா ஃபீல்டை பத்தின நாலேஜஸையும் உங்களால பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். ஸோ ஓகேங்க எவ்ரி சாட்டர்டே கண்டிப்பா நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வெபினார் வந்து போகும். ஓகேங்க. ஓகே மேம். சிஸ்டர் தேங்க்யூ. நீங்க பிளாக்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ நான் இந்த கிளாஸ்ல நீங்க லேர்ன் பண்ணினதை உங்களுடைய விளாக்ஸ்க்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நம்மளுடைய, அதாவது உங்களோட யூடியூபோட லிங்கோட எங்களுக்கு அனுப்புங்க, நாங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகேங்க சார், சென்ட் பண்றேன் சார். சூப்பர் மேம், சூப்பர். தேங்க்யூ மேம். சார் நான் உமாதாங்க சார். உமா மேடம், உமாங்க. எப்படி ஆமாங்க. இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். இல்ல மேம், பேர் இதுல ரெட்மி நோட்னு வந்துருதா பேர்? ஆமா, அது நான் செட் பண்ணலைங்க சார். நேம் இப்படியே வச்சுட்டேங்க. ஓகே. உமா மேம் நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களாங்க சார்? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். ஓகேங்க சார். ஓகே மேம், வீடியோக்காக வெயிட்டிங். சென்ட் பண்றேங்க சார். Thank you, ma'am. Meghala sister, the webinar was well structured and the delivery with smooth. Thank you, Meghala sister. Thank you so much. Okay, சஞ்சய் ப்ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். Abhilash bro, thank you so much. சூப்பர். வேற யாராவதுக்கு ஏதாவது எனி கொஸ்டின்ஸ்? அண்ணா செஷன் வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங்லாம் நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவேனா, இந்த மாதிரி யாராவது சொல்லி தருவாங்களா அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா நார்மலா வந்து நம்ம வீடியோஸ் போடுறதை விட நான் ப்ரொஃபஷனலா வந்து இது வரைக்கும் நான் யாரும் சொல்லி தந்து நான் பார்த்தது இல்ல. ஓகே. ஒரு என்டர்பிரனர் ஆகணுன்ற ஒரு ஆசையில வந்து இந்த மாதிரி சின்னதா ஸ்டார்ட் அப் பண்ணி வீடியோ பண்ணேன். பட் அது ரீச் ஆகல. இப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ரீச் பண்ணிக்கலாம். நார்மலா வீடியோ போடலன்னாலும் ப்ரொஃபஷனலா இனிமேதான் கத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சார்.
சஞ்சய் அண்ணா சூப்பர் தேங்க்யூ சிஸ்டர். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ மேம் தேங்க்யூ. தேங்க்யூ சூப்பர். வீடியோ எடிட்டிங்கான ப்ராம்ப்ட்டும் போட்டாச்சு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சூப்பர். அப்புறம் சஞ்சய் சொல்லுங்க. உள்ள இருக்க எல்லாருக்குமே ஒரு சஜஷன். இப்போ நான் சொன்ன ஏஐஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமும் இருக்கும். ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்ஸ் வந்து பை பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்டே என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னோட சைட்ல இருந்து சஜஷன்ஸ். ஸோ நீங்க அந்த ஃப்ரீ இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃப்ரீயை வச்சு நீங்க வந்து ஒரு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி பாருங்க. ஸோ ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் அந்த ஜென்ரேஷனுக்கே அந்த 2 ஏஐ சொன்னேன். கூகுள் வியூ ஒன்று சொன்னேன், கிளிங் ஒன்று சொன்னேன். உங்களுக்கு அதுல எது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல நீங்க வந்து ப்ரீமியம் வாங்கிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம எல்லா வெப்சைட்டும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாத்துலயுமே ப்ரீமியம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஸோ அதே டைம்ல இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து நான் தனியா ஏஐ சொன்னேன், மீடியோ.ioன்னு சொல்லிட்டு. அதுவுமே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல போகும், மந்த்லி இவ்வளோ லிமிட் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போகும்போது சஜஷன்ஸா என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் இந்த வி.ioன்னு சொல்லி ஒன்று சொன்னேன், இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது இது சப்டைட்டில்ஸ் ரெடி பண்றதுக்காக. ஸோ அந்த வெப்சைட்லயே உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஒன்ஸ் அந்த வெப்சைட் எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கிற அவுட்புட்டுக்கும் இதுல இருக்கிற அவுட்புட்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. எது பெட்டரா இருக்கோ அது வாங்கிக்கோங்க. ஸோ ஒரே நேரத்துல எல்லாத்துலயும் மணி ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலாக ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல மட்டும் மணியை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இது என்னோட சஜஷனா சொல்றேன் எல்லாருக்கும். தேங்க்யூ மேம் தேங்க்யூ. சூப்பர். ஓகே, ஃபைண்ட் அப் பண்ணலாமா சஞ்சய்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேகலா சிஸ்டர், தேங்க்யூ. நீங்கள் அட்டன் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கண்டிப்பாக இது வீக்கெண்டு, எங்களுக்கு வேற டைம் இல்லை. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் டைம் இருக்கு. சண்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம் இருக்கு. சாட்டர்டே இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் ஏ ரிலேட்டடா. முத்து சார் சூப்பர், தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. சந்தீப் ஓகே, தேங்க்யூ முத்து சார், ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வெளியில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால ஃபுல்லாக டைப் பண்ணி போட்டீங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகே சூப்பர். ஸோ எவ்ரி சாட்டர்டே நம்ம இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியுமோ நம்ம இன்ஸ்டியூட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம மோஸ்ட்லி நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வேல்யூ கொடுத்துட்டே இருப்போம். எவ்ரி சாட்டர்டே இது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுடைய சர்க்கிள்லயே நீங்க இதை ஷேர் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். யார் வேணாலும் வரலாம், பார்க்கலாம். இது மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஸ்பார்க் எடுத்து அவங்க அடுத்த லெவலுக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். சூப்பர், ஓகே ஃபைன், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ நீங்க அட்டன் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ நீங்க கொடுத்துருக்கீங்க. சஞ்சய்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் 2 வீக்ஸா உட்காந்து இதுக்காக ரெடி பண்ணியிருக்கீங்க சஞ்சய். தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ அட்டன் பண்ண எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ஸ் போகும். ஸோ இது எப்படி அட்டன் பண்ணீங்களோ அந்த மாதிரி எல்லா ஒர்க் ஷாப்புமே அது பண்ணா எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. ஸோ அந்தந்த ஒர்க் ஷாப் என்ட்லை இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிபிடிஸ். ஸோ அது மாதிரி எல்லாருமே அப்புறம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அது கலெக்ட் பண்ணி நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா கூட ஃபியூச்சர்ல படிச்சு பார்த்து அதை ரீகால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல அது யூஸ் ஆகும். ஸோ ரெகுலரா வந்து நம்ம ஒர்க் ஷாப் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதை தாண்டி உங்களுக்கு அப்டேட்ஸ் ஓரியன்டா வேணும், அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் பேஜ், அப்புறம் எனக்கு விஷ்ணு ப்ரோ எல்லாருக்குமே தனித்தனி பேஜஸ் பத்தினா இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலும் என்னால இதுல சொல்ல முடியாத இப்போ ரெகுலரா டெய்லியும் வந்து ஒவ்வொரு வந்து ரெகுலரா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த எல்லாத்தையுமே நம்ம அந்த வீடியோஸ் அந்த பேஜ்ல வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணுவோம். அப்போ அதை பார்த்து ஓகே இன்னைக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டே டு டே அப்டேட்டடா இருக்க பாருங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் உள்ள வந்து எல்லாருக்கும் லாஸ்ட் வரைக்கும் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப்ல மீட் பண்ணலாம். அண்ணா டவுட்ண்ணா. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அண்ணா இப்போ நாங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் போனாலும் கூட இந்த இந்த மாதிரி வெபினார் அட்டன் பண்ணலாமா ப்ரோ? தாராளமா. ஓகே ஓகே ப்ரோ, அப்படிலாம் எந்த ஒரு இது இல்லை ப்ரோ, தாராளமா அட்டன் பண்ணலாம். என்ன நீங்க இப்படி கேட்டீங்க? டவுட் இருந்துச்சு அதான் நான் கேட்டேன். தாராளமா அட்டன் பண்ணலாம் ப்ரோ, அதெல்லாம் எந்த இஷ்யூஸ் இல்லை. நீங்க சொல்லியிருந்தீங்களேண்ணா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரும் ஷேர் பண்ணி அவங்களும் பார்க்க சொல்லலாம்னு சொன்னீங்க. அது மாதிரி பண்ணலாம்ல ப்ரோ? யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஓகேங்கண்ணா. சூப்பர். பிரீத் சிஸ்டர் தேங்க்யூ. சூப்பர். யார் இது? ஓகே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான். நீங்க உங்களுடைய இந்த இந்த செமினார்ல இருந்து டேக்அவே எடுத்து அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி நம்மளுடைய வெல்கம் டு ஃபார்ச்சூன் இன்னோவேட்டிவ்ஸ் அதுல ஷேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா அதை அப்படியே நாங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டு உங்களை டேக் பண்ணிடுறோம். ஸோ
இன்னும் உங்களை என்ன சொல்றேன், அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நாங்க எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்கோம். உங்களோட ஒர்க்கை பார்க்கறதுக்கு எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு. ஸோ செஞ்சு போடுவீங்கன்னு நம்ம நம்புறோம். ஓகேங்களா. இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு, சஞ்சய் இவங்க 2 பேரும் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டா இதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆல் அட்டெண்டீஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த சாட்டர்டே எல்லாம் வீக்கெண்டுக்கு எல்லாம் கிளம்பியிருப்பீங்க, ரொம்ப பேர் பிளான்ல இருப்பீங்க, எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு உட்கார வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அட்டன் பண்ண ரொம்ப ரொம்ப இந்த டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். தேங்க்யூ எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் இதுல நம்ம மீட் பண்ணலாம். எஸ் 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 சொல்லுங்க சொல்லுங்க. சார் இது வந்து ஃபுல் டைம் கிளாஸ் தான் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? ப்ரோ என்ன கேக்குறீங்க? சார் இது ஃபுல் டைம் கிளாஸா கத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேக்குறேன். சஞ்சய் ஓவர் டு. சார் ஓகே சார், நீங்க வீடியோ எடிட்டிங் வந்து ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னாலும் நம்ம கோர்ஸ் வந்து இப்ப தனியா மூவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணி பார்த்தா நம்ம வீடியோ எடிட்டிங் ஃபுல்லாவே படிச்சுக்கலாம். ஓகே ஓகே சார். அது ஃபீஸ்ல எவ்வளவு சார் வருது? கிளாஸ் டியூரேஷன் எவ்வளவு சார் வருது? சார் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷன் முடிஞ்சப்பறம் நான் உங்களுக்கு கால் பண்ணி கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாமே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ செந்தில் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். வேற யாராவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? வைண்ட் அப் பண்ணலாமா? ஓகே, வைண்ட் அப். Bye. Thank you so much once again. Bye everyone. Bye.